இன்னைக்கு 6th லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க புக்கில் கவிமணி தேசிக விநாயகனார் அவர்களுடைய செயல் பகுதிகளை படிச்சிடலாம். அண்ட் அவரை பற்றின டீட்டெயில்ஸுமே படிச்சிடலாம். 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 188 ஒரு செயல் பகுதி இருக்கு. ஆசிய ஜோதி அப்படிங்கிற இந்த செயல் பகுதி இங்கிலீஷில் எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற புக் எழுதியிருந்தாரு. அந்த புக்கை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் இந்த செயல் பகுதி. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பிம்புசாரா மன்னன் அப்படிங்கிறவர் யாகத்துக்காக நிறைய ஆடுகளை கொண்டு போவார். அந்த ஆடுகள் கூட்டத்தில் ஒரு குட்டி ஆட்டுக்கு அடிபட்டிருக்கும். அந்த ஆட்டை புத்தர் தோளில் சுமந்துக்கிட்டு அவரோட யாகசாலைக்கு போயிட்டு மன்னருக்கு அறிவுரை கூறுவார். நாடெங்கும் உயிர்கொலை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை பற்றினது தான் இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற செயல் பகுதி. அடுத்ததா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 50ல் ஒரு செயல் பகுதி இருக்கு. வருமுன் காப்போம் அப்படிங்கிற இந்த செயல் பகுதி மலரும் மாலையும் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த செயல் பகுதியில் நம்ம சுத்தமாக இருந்தால் நமக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போகணும், நல்ல காற்றை சுவாசிக்கணும், கூழ குடிக்கணும், அதையும் குளிச்சுட்டு தான் குடிக்கணும், அளவா உணவு சாப்பிடணும், தூய காற்று, நன்னீர், நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம 100 வயசு வரைக்கும் வாழலாம்.